Hi friends, welcome to Freetrader. இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எப்போவுமே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் அனாலிசிஸ் பண்ணணும். ட்ரேட் எடுக்கணும்னா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸில் ட்ரேட் எடுத்துக்கலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போதான் நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் நாலேஜ் கெயின் பண்ணி நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் எடுத்து மணி earn பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி ஃப்ரைடே எண்டிங்க்கு 20,192.35 எண்டாக இருக்குது. அது கீழே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 20,141 ஒரு சப்போர்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து 20,214 இருக்குது. இன்னும் கீழே ஒரு சப்போர்ட் லெவல் 20,056 அண்ட் 19,950 இந்த 4 லெவல்ஸ் இருக்குது. இது வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து 2 லெவல்ஸ். இந்த 2 லெவல்ஸ் 20,141 அண்ட் 20,214. நிஃப்டி வந்து இப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 20,114 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப்சைடு நீங்கள் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 20,141 லெவலுக்கு வந்து அப்சைடு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆச்சுன்னா அப்சைடு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஒரு டபுள் பேட்டர்ன் க்ரியேட் ஆகி இந்த லெவலில் க்ரியேட் ஆகி அப்சைடு போகிற மாதிரி இருந்தால் அப்சைடு போய்ட்டு இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணி ஒரு மறுபடியும் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்சைடு நிறையவே சான்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து இந்த லெவல் இந்த 20,114 லெவல் இந்த லோ லெவல் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 20,056 நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டியோட மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்ப்போம். இது வந்து பேங்க் நிஃப்டி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே எண்டிங்கு 46,231.5 எண்டாக இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் பார்த்தாங்கன்னா 46,068 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 46,282. சேம் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ பேங்க் நிஃப்டியோட அதே மூவ்மெண்ட்டை தான் கொடுத்துருக்கு. இங்கே மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் டவுன் சைடு ஆயிடுச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்து 46,068 லெவல் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் பை பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சப்போஸ் 46,282 லெவல் பிரேக் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டில் அபவ் த லெவலுக்கு கொடுத்தாங்கன்னா டவுன் சைடு வந்தாலும் உங்களுக்கு வந்து அப்சைட் மூவ்மெண்ட் நிறைய சான்ஸ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னும் கூட அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போஸ் இந்த டவுன் லெவல் 46,068 லெவல் பிரேக் பண்ணி டவுன் சைடு ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 45,820க்கு வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.